பங்குச்சந்தை ஒரு பக்கம் இறங்கிக்கிட்டே இருக்கு. பயங்கர வோலடைலா இருக்கு. தங்கம் கடந்த 1 வருஷத்துல 60% மேல ரிட்டர்ன்ஸ் குடுத்துச்சுப்பா. இனி தங்கத்திலேயே முதலீடு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சா, தங்கத்திலயும் இப்போ ஒரு கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இது இன்னும் விலை குறையும், கிராஷ் ஆகும் அப்படின்லாம் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வெள்ளிய பார்த்தோம் அப்படின்னா, அது எப்போ ஏறுது, எப்போ இறங்குது, ஏன் இறங்குதுன்னு யாராலயும் புரிஞ்சுக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு வோலட்டாலிட்டியா காமிச்சிட்டு இருக்கு. ஸோ எனக்கு இது எதுவுமே வேணாம்ப்பா. நான் ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுலயும் சில ரிஸ்க் இருக்கு. அது என்ன ரிஸ்க்? அத எப்படி நீங்க தவிர்க்கலாம்? ரிஸ்க் இல்லாம பிக்ஸ்ட் டெபாசிட் முதலீடு செய்யறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பொதுவாவே நம்ம ஃபேமிலில நம்ம பேரண்ட்ஸையோ இல்ல கிராண்ட் பேரண்ட்ஸையோ கேட்டோம் அப்படின்னா, பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒண்ணு பிக்ஸ்ட் டெபாசிட்ல பணத்தை போட்டு வைங்க, இல்லைன்னா போயிட்டு தங்கம் வாங்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த 2 தான் பெரிய அளவுல உதவி செஞ்சிருக்கு. ஒண்ணு பணம் கையில கிடைச்சதுக்கு அப்புறமா பிக்ஸ்ட் டெபாசிட் போடுவாங்க. இல்ல எவ்வளவு பணம் கிடைக்குதோ அந்த பணத்தை பொறுத்து அதுக்கு ஏத்த மாதிரி தங்கம் வாங்கி வைப்பாங்க. இதுதான் காலகாலமா இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்திருக்கு. லம்பான அமௌண்ட் வரும்போது தான் நிலத்துல முதலீடு செய்யறத பத்தி யோசிச்சிருப்பாங்க. ஆனா ரீசென்ட் டைம்ஸ்ல நமக்கு பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் பத்தி நிறைய தெரிய வருது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, ஸ்டாக்ஸ்ல, இடிஎஃப்ஸ்ல அப்படின்னு டைவர்சிஃபை பண்ணி நிறைய இன்வெஸ்ட் பண்றோம். ஆனா இப்படி நம்ம டைவர்சிஃபிகேஷனை பத்தி யோசிக்கும் போது பிக்ஸட் டெபாசிட்டையும் விட்டுறக்கூடாது. நீங்க கண்டிப்பா பிக்ஸட் டெபாசிட்லயும் முதலீடு செய்யணும். அதோட நீட்ஸும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பல எக்ஸ்பர்ட்ஸும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஆனா இந்த பிக்ஸட் டெபாசிட்ல ரிஸ்கே இல்லையா, இதுதான் ரொம்ப சேஃபான முதலீடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலயும் ஒரு சில ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. ஆனா கம்பேரிட்டிவ்லி மத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது பிக்ஸட் டெபாசிட்ல கம்மியான ரிஸ்க் தான். ஏன்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல ஸ்டாக்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது கம்ப்ளீட்லி மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப பங்குச்சந்தையோட ஏற்ற இறக்கம் அதை கண்டிப்பா பாதிக்கும். இல்ல நான் தங்கத்துல முதலீடு செய்யறேன் அப்படின்னா அதுல நீங்க பிசிக்கலா வாங்குறீங்களா இல்ல டிஜிட்டலா வாங்குறீங்களா அப்படின்னு இருக்கு. பிசிக்கலா வாங்கும் பட்சத்துல கண்டிப்பா நீங்க 92 கேரட் கோல்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி 92 கேரட்ல இருக்கும்போது அதுல ஆல்ரெடி காப்பர் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட வேல்யூ கொஞ்சம் குறையும். அது மட்டும் இல்லாம அதுக்கான வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் இது இருக்கு. இதுக்கான அதுன்னு 3% ஜிஎஸ்டி வேற இருக்கு. ஸோ நீங்க பே பண்ற அமௌண்ட்டை விட குறைவான தங்கம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்போ டிஜிட்டல் ஃபார்மேட்ல தங்கம் வாங்கும்போது பிரச்சனை இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கு. டிஜிட்டல் கோல்டு வாங்குனீங்க அப்படின்னா முதல்ல அது செபி ரெகுலேட்டட் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். செபி ரெகுலேஷன் இல்லாத டிஜிட்டல் கோல்ட்ல முதலீடு செஞ்சீங்கன்னா எப்ப வேணாலும் உங்க பணம் உங்களுக்கு இல்லாம போகலாம். 2வது செபி ரெகுலேட்டட் டிஜிட்டல் கோல்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட தங்கம் அஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாவே அஸ் அன் அசெட் கிளாஸாவே அதுலயும் வொலட்டாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லாங் டர்ம் ஆவரேஜ்ல பார்க்கும்போது 9% தான் ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் சில வருஷங்கள்ல தங்கம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட இருக்கு. அதனால ஒரு பர்டிகுலர் அளவுக்கு மேல உங்க போர்ட்போலியோல எக்ஸ்போஷர் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, தங்கத்துல பிரச்சனை, ஷேர் மார்க்கெட்ல பிரச்சனை, பிக்ஸட் டெபாசிட்ல என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ற பேங்க் எனக்கு வட்டி நிறைய கிடைக்குது அப்படின்னு ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணப்படாத ஏதாவது ஒரு ஸ்கீம்ல போய் எஃப்டி போட்டீங்க அப்படின்னாலோ இல்ல ஏதாவது ஒரு என்பிஎஃப்சில போய் பிக்ஸட் டெபாசிட் போட்டீங்க அப்படின்னாலோ அந்த பேங்க் திவாலாகும் பட்சத்துல இல்ல அந்த நிறுவனம் திவாலாகும் பட்சத்துல ஈவன் அவங்க ஆர்பிஐ ரெகுலேட்டட் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு பினான்சியல் ஸ்ட்ரெஸ் வரும்போது அந்த பேங்கோ இல்ல அந்த இன்ஸ்டிடியூஷனோ திவாலாகுது அப்படின்னா உங்க பிக்ஸட் டெபாசிட் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஸோ அந்த ப்ராப்ளம் கண்டிப்பா பிக்ஸட் டெபாசிட்லயும் இருக்கு. இதுக்கு சொல்யூஷனே இல்லையான்னு கேட்டீங்கன்னா சொல்யூஷன் இருக்கு. என்னன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிஐஜிசிசி மூலமா ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா பேங்க்ஸுக்குமே வலியுறுத்தி இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பிக்ஸட் டெபாசிட்டருக்குமே 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நீங்க போயிட்டு ஒரு பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட்ல போடுறீங்க. அதே மாதிரி அதே பேங்க்ல உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க 2 லட்சம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒருவேளை அந்த பேங்க் வந்து திவால் ஆயிருச்சு, அங்க ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா இந்த 5 லட்சம் ரூபாய் கவர் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்க 10 லட்சம் ரூபாய் போட்டிருக்கீங்க, ஆனா 5 லட்சம் தான் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறதுனால உங்க கைக்கு 5 லட்சம் ரூபாய் மட்டும் தான் வரும். இதே உங்க ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க 2 லட்சம் ரூபாய் தான் போட்டிருக்காங்க. அப்போ இந்த 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கவர் அவங்க கவர் பண்ணும்போது அவங்க இன்வெஸ்ட் பண்ண மொத்த தொகையான 2 லட்சமுமே அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும். ஸோ இப்படிதான் இது ஒர்க் ஆகும். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம பங்குச்சந்தை அளவுக்கோ இல்ல கோல்டு அளவுக்கோ இது வொலடைல் ஆனதா ரிஸ்க் ஆனதான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸா இருக்கட்டும் இல்ல பிரைவேட் செக்டர் பேங்கா இருக்கட்டும் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளவு சீக்கிரமாலாம் அவங்க திவால் ஆக மாட்டாங்க, மற்ற பிரச்சனைகளும் வராது. பட் ஒரு சேஃபர் சைட் இது எல்லாத்தையுமே நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. குறைஞ்ச பணமா இருந்தாலும் நம்ம பணத்தை அதுல இன்வெஸ்ட் பண்ண போறோம். அப்போ அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சோ அதனால தான் இந்த இன்சூரன்ஸ் பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இன்சூரன்ஸ் வந்து அதிகபட்சமா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டோம். அப்போ உங்ககிட்ட இருக்கிற 10 லட்சத்தை எப்படி நீங்க எஃபிஷியன்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நீங்க அந்த 5 லட்சத்தை ஸ்பிளிட் பண்ணி வேற பேங்க்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ ஒரு பேங்க்ல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா உங்களோட மொத்த இன்வெஸ்ட்மென்ட்டான 5 லட்சத்தை அதுல கவர் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் இதை நம்ம இப்படியும் சொல்லலாம், எந்த பேங்க்லயும் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க பிக்ஸட் டெபாசிட் போடாம பாத்துக்கோங்க. சோ தட் இந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு முழுசா கிளைம் பண்ண முடியும்.
2வது விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஜாஸ்தியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல எஃப்டி போட முடியுமான்னு பாருங்க. ஏன்னா நீங்க ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல போடும்போது அதுல 2 நபர்களோ இல்ல 3 நபர்களோ இருப்பாங்க இல்லையா? சோ எல்லாருக்குமே அந்த இன்சூரன்ஸ கிளைம் பண்ண முடியும். எல்லாருமே அந்த இன்சூரன்ஸ்க்கு எலிஜிபிள் ஆவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பணம் பெரிய தொகையா இருந்தாலும் நீங்க அதுல கவர் பண்ணிக்க முடியும். சோ அதுக்கேத்த மாரியும் நீங்க பிளான் பண்ணலாம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பிக்ஸட் டெபாசிட் போடுறதுக்கு முன்னாடி அந்த பேங்கோட ரெபுடேஷன கண்டிப்பா பாருங்க. அது பேங்கா இருந்தாலும் சரி, இல்ல பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அத செக் பண்ணுங்க. சோ அன்ரெகுலேட்டட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கு, அவங்க ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ்க்கு கீழ வரல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது நீங்க தெரிஞ்சது அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் என்னதான் ஜாஸ்தி கொடுத்தாலும் கண்டிப்பா அந்த இன்ஸ்டிடியூஷன் பக்கம் போகாதீங்க. அதுல பிக்ஸட் டெபாசிட் போடாதீங்க. ஏன்னா மிஞ்சு போனா ஒரு 1% 1.5% ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு பெரிய ரிஸ்க் நம்ம எடுக்க முடியாது. சோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எல்லாத்துக்கும் மேல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு பல்கான அமௌண்ட் எடுத்துட்டு போய் ஒரே அக்கவுண்ட்ல ஒரே பேங்க்ல அப்படியே பிக்ஸட் டெபாசிட் போடுறதுக்கு பதிலா ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ தட் நீங்க இந்த மாதிரி பேங்க்ல ஏதாவது இஷ்யூ வந்தாலும் கூட உங்களோட பணத்தை நீங்க இன்ஷூர் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் தான் ஒரு பேங்க் டெபாசிட் போடுறதுக்கு முன்னாடி அதுல என்ன ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பிக்ஸட் டெபாசிட் ரொம்ப ரிஸ்கான, ரொம்ப பயப்படுற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்லாம் கிடையாது. பட் ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு சின்ன ரிஸ்க்கும் இருக்கு. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ.